பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். அந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் உடனடியாக அவர்களுடைய தலைவர் விஜயின் மனைவி சங்கீதாவை இணையத்துல கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்ல, எங்க தலைவருக்கு நீ ஒத்தா, நீ யாரு தெரியுமா, எங்க தலைவர் சொடக்கப்பட்டா நாங்க 100 பேர் வந்துருவோம். இதுல உச்சகட்டமாக தமிழக வெற்றி கழகத்தின் சில பெண் தொண்டர்கள் ஓப்பன் மீடியால பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி தராங்கன்னா, சொல்ல நாக்கூசுகிற செய்தி ஆனா கேட்டுதான் தொலைக்கும் நம்ம நிலைமைக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் விஜய்க்கு நாங்க 1000 பேர் அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்கோம். அவர் ஊன்னு சொன்னா நாங்களே யாரு, இந்த அக்கா தங்கச்சிகளே நாங்களே பொண்டாட்டிய கூட போவோம். இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு, எங்க அண்ணனுக்காக நாங்க பொண்டாட்டியா கூட மாறுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு தரங்கட்ட வார்த்தைகளை தான் அந்த கட்சியின் மகளிர் அணி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது எவ்வளவு கேடுகட்ட செயலுங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல. இதை உச்சகட்டமா இன்னொரு பெண்மணி சொல்றாங்க, என்ன பெருசா சங்கீதா, அவ போனா எங்க அண்ணனுக்கு தினைக்கு நாங்க இருக்கிறோம். என் புருஷன்கிட்ட இன்னைக்கு சொன்னா கூட அவரு ரொம்ப சந்தோஷமா என்ன விஜய் நாங்கிட்ட அனுப்பி வைப்பாருன்னு சொல்ற அளவுக்கு இந்த சமூக சூழல் மாறி இருக்குங்கிறதா மிக வெக்கக்கேடான செயல். ஏன்னா இந்தியாவிலேயே கல்வி அறிவுல அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய ஸ்டேட்மெண்ட், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இருக்கிற மகளிரை கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் அனைத்துமே நாம் எப்போதும் இங்கு சொல்லுகின்ற தமிழ் மரபுக்கும் தமிழ் சூழலுக்கும், இன்னும் சொன்னா இயற்கை சூழலுக்கும் முரண்பாடாக ஆணாதிக்கத்தை வலியுறுத்தி, ஆணாதிக்கம் எதுனாலும் பண்ணும். அது மாதிரி எங்க அண்ணன் விஜய் ஆம்பளை, அவர் எதுனாலும் பண்ணுவாரு, அதை பொறுத்துக்கிட்டு இருக்குன்னா சங்கீதா இருக்கட்டும்.